ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பன்னீர் சாண்ட்விட்ஜா. பன்னீர் சாண்ட்விட்சும் ஃப்ரூட்ஸ் செரியும் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு ஒரு இல்பச்சட்டியில் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெயும். நீங்கள் பட்ரு மட்டும்னா பட்ரு மட்டும் ஊற்றிங்க, இல்லைன்னா கடலை எண்ணெய் மட்டும்னா கடலை எண்ணெய் மட்டும் ஊற்றிங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன், நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனும் அரை டீஸ்பூனும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் கரம் மசாலா. நீங்கள் சில்லி பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரமே போருங்கிறனால நான் சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணல. அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், வெங்காயோட அந்த இஞ்சி பூட்டையும் போட்டு நல்லா எப்படியும் எல்லாம் சேர்ந்து வதங்க தான் போகிறது. இஞ்சி பூட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. மொத்தமாக இப்பயே ஒரு அரை டீஸ்பூனும் 3/4 டீஸ்பூனும் உங்களுக்கு தேவையான இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுருங்க. மஞ்சள் பொடி போடுங்க. எங்கள்கிட்ட நான் மஞ்சள் வச்சுருக்கேன், இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மஞ்சள் இருந்தது, அதை துருவி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் போடுறேன், ரொம்ப நல்லது. மஞ்சள் இருந்தால் நீங்கள் வாங்கி போடுங்க. உங்கள் வீட்டில் மஞ்சள் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மஞ்சள் பொடி போடாது, இது மாதிரி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ரொம்ப நல்லது. மஞ்சள் பொடி வயிற்று புண்ணெல்லாம் நல்லா குணமாக்கும். நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் கூட மஞ்சள் துருவிட்டு எடுத்துக்கலாம், பசு மஞ்சள் இருந்தால். இப்போ 2 தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆனோடனே பன்னீர் ஒரு 100 கிராம் பன்னீர் 2 பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் போடுறேன். நல்லா நம்ம அதை உதுத்து விட்டுட்டு அதில் போட வேண்டியதான், அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கரம் மசாலாவோ சில்லி பவுடரோ இந்த சமயத்தில் போட்டு, நீங்கள் சில்லி பவுடர் இருந்தால் சில்லி பவுடரும் உங்களுக்கு காரம் வேணால் போட்டுட்டு கரம் மசாலாவையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ நான் டைஜஷனுக்கு ரொம்ப இதுவும் நல்லதுங்கிறனால ஒரு அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் போடுறேன், ரொம்ப நல்லது. நான் போட்டு பார்த்து செக் பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை வாசனை. நம்ம கிரேவிக்கெலாம் போடுவோம், சாண்ட்விட்சுக்கும் போடுங்க, ரொம்ப நல்லது. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, அதையும் போடுங்க. நிறையா கொத்தமல்லி போடுங்க, ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு வேணுன்னா ஒரு ஸ்பூன் பட்ரு போடலாம். நான் ஏற்கனவே பட்ரு நெய் ஊற்றுனால நான் போடல. எப்படி சாண்ட்விச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பட்ரு போடுவோம். அவ்வளோதான், ரெடி, கிரேவி ரெடி. நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் இருந்தால் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணலாம், நான் ஒயிட் ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ சாண்ட்விச் மேக்கரில் ஒன்று பண்ணி காட்டுறேன், தோசைக்கல்லில் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ பட்ரு கொஞ்சம் தடவி அதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பட்ரு தடவாத வெறுனா கூட அப்படியே ஏன்னா ஏற்கனவே எல்லாம் போட்டாச்சுல கூட பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவை இந்த ஒரு பீஸ் சாண்ட்விட்சே நம்மளுக்கு 2 பீஸ் சாப்பிட்ணும். பெரியவங்களாக இருந்தால் 2, குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேண்டியதை கொடுங்க. ஆக்சுவலாக ஒரு பீஸே நம்மளுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட ஒரு ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒரு ஜூஸோ ஃப்ரெஷ் ஜூஸோ எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போதும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை இட்லி நம்ம எதான ஒன்று எடுத்துப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் குழந்தைகளுக்கோ நம்மளோ இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள், இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். பன்னீர் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம இது மாதிரி கிரேவியாவோ இல்லைன்னா இது மாதிரி சாண்ட்விட்சாவோ கிரேவியாவோ எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் பீப்புளுக்கு பன்னீர், டோஃபு இதெல்லாம் தான் ப்ரோட்டீன். அதனால் நீங்கள் நிறையா பன்னீர் எடுத்துங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்ரு போட்டிருக்கேன். பட்ரு நல்லா உருக்கினோன்னு இது தெரியாதவங்களுக்குலாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நான் சொன்னேன்ல, என் பையன் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்காக தான் வீடியோலாம் இதுமாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சாண்ட்விச் மேக்கரில் ரெடி ஆகிடுது. இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் எடுத்து நானும் என் ஹஸ்பண்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எல்லாட்டையும் சாண்ட்விச் மேக்கர் இருக்காது, அதுக்கு சொல்கிறேன். தோசைக்கல்லில் வச்சு நீங்கள் இது மாதிரி எல்லாட்டையும் இருக்காது, இல்லை பொறுமையாக சிம்மில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை 2 பல்க்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. நம்ம சாண்ட்விச் மேக்கர் பண்ணுறதோடு இதில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.